நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் என்ற ஒரு சூளுரையோடு கடவுள் களம் இறங்கினாலும், இனிமேல் இந்த மனிதனை நான் அழிக்க மாட்டேன் என்கிற முடிவுக்குத்தான் ஆண்டவர் வந்தார். மனிதர்களை அவர் புரிந்து கொண்ட கடவுளாக, மனித பலவீனத்தை அவர் அறிந்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். இதோ இந்த நல்ல தெய்வத்திற்கு முன்பாக நாம் அவரை பாடி புகழ்ந்து போற்றுவோம். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இந்த திருப்பாடல் 29 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரிடமிருந்து வருகிற சமாதானமே உயர்ந்தது. ஆண்டவர் அளிக்கிற சமாதானத்தை யார் பிறருக்கு அளிக்கிறார்களோ அந்த சமாதானமே நிறைவானது. உலகம் தருகிற, பொருள் தருகிற அல்லது நம்முடைய சுயநலம் தருகிற சமாதானம் அல்ல, கடவுள் தருகிற அதே சமாதானத்தை கொடுத்து நாமும் நிறைவை நோக்கி பயணிக்க ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக என்று பாடி புகழ்வோம். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் என்று. என் கடவுள் யாரென்று நான் அறிக்கை செய்கிற போது அவருக்கென்று உள்ள மாட்சியை நாம் உரித்தாக்கி அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு கடவுளுக்கு எதிராய் வாழ்வதல்ல, கடவுளுடைய பெயருக்கு அவமானத்தையும் அவதூறுவையும் இழைத்து நாம் மாட்சி அடைகிற அடையாளங்கள் அல்ல, மாறாக நான் நம்புகிற அந்த தெய்வத்தின் மாட்சிக்கு நான் பங்காளியாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து பயணிக்க ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம்
ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சிமிக்கது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குரல் மாட்சிமிக்கதாய் இருக்கிறது என்றால் அவர் படைத்த படைப்புகளான நாம் அந்த மாட்சிக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இதோ நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையும் நீதியும் நிலைத்து நிற்க, ஆண்டவரே என் நாவை உம்முடைய பரிசுத்த நெருப்பால் தொடும் என்று மன்றாடுவோம். இறைவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது கோவிலாய் இருக்கிற நானும் எந்நாளும் என்னுடைய உள்ளத்திலே என் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரித்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி புரியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.